வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் 2 கட்டமாக அசாமினுடைய ஒரு சில பகுதிகளில் உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சுது. இதனுடைய முடிவுகள் நேற்றைக்கு வெளியிடப்பட்டது. இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வமான முடிவுகள் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்குது. அதனுடைய முடிவுகளை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பெரும்பான்மையான இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி அவர்களினுடைய கூட்டணி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. அதிகாரப்பூர்வமான முடிவுகள் யார் எவ்வளோ தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கிறாங்க வாங்க பார்க்கலாம். மொத்தமாக இருக்கக்கூடிய 2192 கிராம பஞ்சாயத்துகளை பொறுத்த மட்டும் ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் 4 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆல் இந்தியா யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் 64 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. அசாம் கன பரிஷத் இவர்கள் பிஜேபியோட அலையன்ஸில் இருக்கிறாங்க, 184 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. அசாம் ஜாத்திய பரிஷத் இவங்க 3 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி 1261 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் 481 இடத்துலையும், ராய்ஜோர் தள் 17 இடத்துலையும், சுயேட்சைகள் 173 இடத்துலையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஜில்லா பரிஷத்தை பொறுத்த மட்டும் அசாம் கன பரிஷத் 27 இடங்கள்லையும், பாரதிய ஜனதா கட்சி 274 இடத்துலையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் 72 இடத்துலையும், ராய்ஜோர் தள் 3 இடத்துலையும், சுயேட்சைகள் 13 இடத்துலையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. இதுல பிஜேபி மற்றும் அவர்களினுடைய கூட்டணி கட்சின்னு பார்த்தோம்னா ஜில்லா பரிஷத்தை பொறுத்த மட்டும் 300 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. கிராம பஞ்சாயத்தை பொறுத்த மட்டும் 1436 இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க. வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா ஜில்லா பரிஷத்தில் 76.22% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. கிராம பஞ்சாயத்தில் 66% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஒரு பெரும்பான்மையான வாக்குகளை இவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த வருடம் நம்மோட மே மாதத்தில் அசாம் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலும் நடைபெறவிருக்கிறது. அதற்கான ஒரு முன்னோட்டமாக ஒரு மினி தேர்தலாக தான் இதை பார்க்கப்படுது. ஸோ இதில் பாஜக பெரும்பான்மையான இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.